வணக்க மக்களே, நரம்புகள் பலம் பெறுவதற்கு இயற்கையாக நாம் என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்க எழுதும்போது அவங்களுடைய கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, முழுவதுமாகவே அவங்களுடைய உடல் சோர்வாக வருது, களைப்பாகிறது, தலைவலி அவங்களுக்கு ஏற்படுவது, நிலை தடுமாற்றம், கை கால்களில் பார்த்தீங்கன்னா நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாக அவங்களுக்கு உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நாம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னிஷியஸ் அனிமியா சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால ஏற்படக்கூடிய இந்த நோய் புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளான என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் விரிவாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நரம்புகள் பலம் பெற நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு இந்த அத்திப்பழம் வலிமை தருது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்திற்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழங்கள் நம்ம சாப்பிடுறதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு, அதாவது நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதோட நரம்புகளுக்கு பலத்தையும் இந்த அத்திப்பழம் கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியை கூட பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் சரி செய்யுதுங்க மக்களே. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு அந்த பிரண்டை நரம்புகளையும் வலுப்படுத்துது. ஸோ நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை வாரம் 2 முறை நீங்க சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். பிரச்சனைகளையும் நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை இந்த மாதுளம் பழம் தணித்து உடலுக்கு குளிர்ச்சியையும் கூடுதலாக தருது. இது நரம்பு பிரச்சனையை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. இந்த மாதுளம் பழம் நரம்புகளை வலுப்படுத்துது. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்க நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. நெல்லிக்காய் சாப்பிடுறதால உடலுக்கு தேவையான பலத்தை நம்ம அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடுவதால நரம்பு மண்டலம் வலுப்பெறும். இந்த நீங்க நெல்லிக்காய் சாப்பிடுறதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவரை உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கொடுக்கும். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் தடுக்குது. நரம்பு தளர்ச்சியும் நீங்க நெல்லிக்காய் சாப்பிடுறது மூலமாக குணப்படுத்திக்கலாம். வெற்றிலையை நீங்க நரம்புகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இந்த வெற்றிலையை நீங்க சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் இருந்து வெற்றிலை தடுக்கும். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குங்க மக்களே. கண் நரம்புகள் பலம் பெற வேண்டுமா அப்படின்னா நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இயற்கையிலிருந்தே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட இந்த முருங்கைக்கீரை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இந்த முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை பாத்தீங்கன்னா போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடுறதால கண் நரம்புகள் குறிப்பாக பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பால் சேர்த்து சாப்பிடுவதால உடலுக்கு தேவையான பலத்தை இந்த பேரிச்சம்பழம் கொடுக்குது. நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை இப்படி சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால உங்களுடைய பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க அதிக நாட்கள் நோய்வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் ரொம்பவே மெலிஞ்சு காணப்படுது அப்படின்னா உங்களுடைய உடல் தேர்வதற்கு, உடல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். நரம்புகளையும் பேரிச்சம்பழம் பலப்படுத்தும். பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். கீரைகளை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற கீரைகள் நல்ல பலன் அளிக்கின்றன. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால நரம்புகளை நீங்க பலப்படுத்திக்கலாம். நரம்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை எடுங்க. அதே போல தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நரம்பு சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.